பக்கத்திலும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் சாலையின் நடுவே மாற்றி அமர வைத்திருக்கிறார்கள். இதனால் சாலையின் ஓரமாக தற்பொழுது வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை வெளியே இருக்கக்கூடிய அந்த சாலையின் மையத்தில் தற்பொழுது கட்சியின் ஆதரவாளர்கள் அமர்ந்து தற்பொழுது கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதாவது பிரேத பரிசோதனை முடிந்து உடலை ஒப்படைக்கக்கூடிய சூழலில் இருக்கும் பொழுது தற்பொழுது அவர்கள் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையின் இரு புறங்களிலும் மையத்தில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை சாலையின் சற்றே பேருந்து செல்லும் அளவிற்கு வழியை விட்டு சாலையின் நடுவே தற்பொழுது இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் 2 பேருந்துகள் இந்த நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். மேலும் கயிறுகளை கட்டி இவர்களை கைது செய்யலாமா என்கின்ற ஒரு நோக்கிலும் தற்பொழுது காவல்துறையினர் எடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்திருந்தனர். உடற்கூறு ஆய்வானது ஒரு 7:50 மணிக்கு தொடங்கியது. அவர்கள் குடும்பத்தாரிடம் வெளியே போராட்டத்தில் அதாவது குடும்பத்தார்கள் உடலை பெற்றுக்கொள்கிறோம் என கூறியிருந்தாலும் ஆதரவாளர்கள் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் பகுஜன் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வழக்கறிஞர் இருவர் அந்த உடற்கூறாய்வு நடைபெறும் இடத்திற்கு சென்று அவர்கள் குடும்பத்தாரிடம் பேசிவிட்டு வெளியே வந்த பிறகுதான் தற்பொழுது இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை உண்மையான குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை தங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் தற்பொழுது அவர்கள் கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையின் இரு புறங்களிலும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் சாலையின் மையத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து தற்போது சீர் செய்யப்பட்டு அந்த சாலையின் ஓரமாக பேருந்துகள் தற்பொழுது நகர தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது ஓரளவுக்கு சீர் செய்ய தொடங்கி இருக்கிறது. மேலும் இங்கே சென்ட்ரலில் இருந்து கடற்கரை செல்லக்கூடிய அந்த சாலை மட்டும்தான் தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறது. மெரினா கடற்கரையிலிருந்து சென்ட்ரல் அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சாலையில் போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.